இதில் டிவியில் சோர்ஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து HDMI 3 மேலே வந்து யுனிவர்சல் கண்ட்ரோல் ரிமோட்னு இருக்கும். ஓகேங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்கும். ஓகேங்களா, ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க HDMI 3ல். இங்கே மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் தான் இங்கே அந்த மேனேஜ் செட்டிங்ஸ் வரும். உள்ளே வந்து டிவி மாதிரி ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா, இதை ஓகே கொடுத்துட்றோம். ஆல்ரெடி நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து டெலீட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் அதை வந்து டெலீட் பண்ணிக்கணும். டெலீட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் மேனேஜ் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து HDMI 3ல் வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஏர்டெல் செட்டாப் பாக்ஸ்னு அது தெரியாது. மறுபடியும் மேனேஜ் செட்டிங்ஸ் போகிறோம். இங்கே ஸ்டார்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கொடுக்குறோம். இதை கொடுத்தோம்னா சரி நெட்வொர்க் கனெக்ட் பண்ண சொல்லும். பட் நெட்வொர்க் நமக்கு தேவையில்லை, அதை ஓகே கொடுத்துறோம். அடுத்த அப்புறம் செட்டாப் பாக்ஸ். ஓகேங்களா, செட்டாப் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம டிவிடி பிளேயரோ ஹோம் தியேட்டரு இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்ம என்ன ப்ரொவைடர், டாடா ஸ்கையா ஏர்டெல் அப்படின்னு கேட்கும். நம்ம எடுக்கிறது ஏர்டெல் ஓகே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதாவது என்ன சொல்லுதுன்னா ரிமோட் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த பிஆரை ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சேனல் மாறிடுச்சிங்களா. இது வந்து மாறிடுச்சான்னு கேட்குது. அதுக்கு வந்து மாறிடுச்சுன்னா நம்ம எஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா, மாறலைன்னா நோ கொடுக்கணும். நோ கொடுத்தோம்னா இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்டாப் பாக்ஸ் வரும் ஏர்டெல்லையே. அதில் வேறு ஏதாவது செட்டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்றீங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் இதே சேனல் மாற்றிக்கலாம்.